தேர்தல் தேதியில அறிவிச்சிட்டாங்க. நாம இப்ப அடுத்து போக போறதும் ஒரு முக்கியமான மாநிலம் தான், குஜராத். எங்க என்ன நடந்தாலும் சரி, குஜராத்ல 26க்கு 26 எங்களுக்கு தான் அப்படின்னு பாஜக சொல்லுது. கருத்து கணிப்புகள் எல்லாம் கூட அப்படித்தான் சொல்லுது. ஆனா அதை எப்படி சொல்றாங்கன்னா, சொல்ல வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது அது ஒரு பக்கம். மே 7ஆம் தேதி ஒரே கட்டத்துல வாக்குப்பதிவாக குஜராத்ல கூடிய 26 தொகுதிகள்லையும் நடக்க போகுது. ஒரு ஒரு பக்கம் அவங்க நம்பிக்கையோட இருக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா போன முறை 26க்கு 26 அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 2022 சட்டமன்றத்திலையுமே மிகப்பெரிய வெற்றியை அவங்க ஈட்டிருக்காங்க. ஆனா அந்த குஜராத் சட்டமன்ற தேர்தல்ல இருந்த ஒரு முக்கியமான விஷயத்த சில அரசியல் நோக்கர்கள் சுட்டி காட்டுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஆம் ஆத்மி கட்சியுடைய நுழைவு. முதன்முறையாக ஒரு பெரிய அளவுல அங்க போட்டி போட்ட ஆம் ஆத்மி கட்சி 12.82 விழுக்காட்டை அந்த கட்சி இங்க வாங்கினது. தொகுதியில் எண்ணிக்கை, வெற்றி பெற்ற எண்ணிக்கை குறைவுதான். ஆம் ஆத்மி கட்சிக்கு குறைஞ்சது மட்டும் இல்லாம காங்கிரசுக்கும் குறைவு அப்படிங்கிறதை நம்ம வந்து பார்க்கணும். வாக்குகள் பிரிந்தன. எதிர்கட்சிகள் குறித்த ஒரு நம்பகத்தன்மை அங்க இல்லாம அதுவே பாரதிய ஜனதா கட்சிக்கு பல வாக்குகளை கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு பார்க்கணும். இந்த ஆனா அந்த பிளவு இந்த முறை இல்லை. இந்த 12.82 விழுக்காடு வாக்குகளை வாங்கிய ஆம் ஆத்மி கட்சியும் அங்க பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி சேர்றாங்க. 24 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுது, 2 தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி போட்டியிடுது. பொதுவா அந்த மாநிலத்துல ஒரு 5-6 தொகுதிகளை ரொம்ப குறிப்பா சொல்லுவாங்க. அது ஒண்ணு வந்து காந்தி நகர், முன்னாடி அத்வானி நின்னாரு, அப்புறம் மோடி நின்னாரு, இப்ப அமித்ஷா நிக்கிறாரு. அது எப்பயுமே பாஜகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இந்த அவங்க சொல்லக்கூடிய சில தொகுதிகள்ல பரூச் அதுவும் ஒண்ணு. இந்த முறை அந்த பரூச் தொகுதி ஒரு டேர்னிங் பாயிண்டா மாறும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆம் ஆத்மி கட்சிக்கு அங்க இருக்கக்கூடிய செல்வாக்கு, அங்க எம்எல்ஏ இருக்காரு. அந்த எம்எல்ஏ இந்த முறை அந்த சீட்லயே போட்டியிட போறாரு. இது ஒரு புதிய நிலைமை. அதாவது அவங்களுக்கு இருக்கிற இந்த நம்பிக்கையில பெரும்பான்மையான தொகுதிகளை பாஜக ஜெயிக்கலாம். ஆனா 26க்கும் 26 ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை களத்துல இல்லைங்கிறத இந்த கூட்டணி கொஞ்சம் காட்டுற மாதிரி தெரியுது. மே 7ஆம் தேதி வாக்குப்பதிவு. ஒரு மாத காலம் குஜராத் மக்கள் காத்திருக்கணும் தங்கள் வாக்குகள் பற்றிய முடிவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக. நாமளும் காத்திருப்போம். ஆனால் நடுவில் நம்ம இன்னும் கள நிலவரத்தை தொடர்ந்து அவ்வப்போது குஜராத் பற்றிய கள நிலவரத்தை நாம வந்து பார்ப்போம் நம்ம. ஓகே, தேங்க்யூ.